ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து களிக்கு எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி களி கிண்டணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ பருப்பு எடுத்துக்கேன். அளந்து காக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு உலக்கு இருக்குல்ல, அதில் 3 உலக்கு அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்துக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காவை கொஞ்சம் நான் போட்டு வீட்டில் இருந்த நான் கொஞ்சம் எடுத்துருந்தேன். வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்கள் அளவாக வேணும்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு அந்த மாதிரி வாங்கி கூட வறுத்துக்கலாம். நான் வறுத்துக்கிட்டு அதையும் அந்த இது கூட சேர்த்து போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்ம அரிசி வறுக்கணும். பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை புழுங்கரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த உலக்கில் அளந்தோமோ, ஒரு உலக்கு கருப்பு உளுந்துன்னா 1/4 உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். நான் 3 அளவுக்கு நான் 1/4 அளவு எடுத்திருக்கேன். 3 உலக்கு கருப்பு உளுந்து அளந்தேன்னா அப்போ 3 உலக்கு 1/4 அளவுக்கு அளந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். 1/4 உலக்கு 3 தடவை அளந்து போட்டுட்டு அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கருகிடுமா, அதுக்கப்புறம் அந்த இது தீஞ்சிரும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்க சொல்கிறோம். வறுபடுறதுக்கு ஸ்லோ ஃப்ளேம் இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நான் ஏலக்காய் கூட சுக்கு சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட சுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் சுக்கு சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டுக்கிட்டே வருது அரிசி. வறுபட்டு வந்தோடனே அதையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நான் மில்லில் வீட்டில் அரைச்சோன்னா கொஞ்சம் திரின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மொத்தமாகவே மில்லில் கொடுத்து அரைச்சிடுவேன். அப்போ கொஞ்சம் நைஸாக வரும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் திப்பி இல்லாமல் இருக்குமா, அதனால் நல்ல ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் களிக்கு நான் பனங்கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். கருப்பட்டி நல்லா தட்டி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி செய்கிற அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒரே ஒரு கருப்பட்டி அளவு இருக்குல்ல, அந்த கருப்பட்டி அளவுக்கு சொல்கிறேன். ஒரு கருப்பட்டி எடுத்தோன்னா அதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து காய்ச்சறதுக்கு ஒரு கடாயில் போட்டு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அது இந்த கருப்பட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் வந்துடும். நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இதில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிடுவேன். காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடாயிலையும் மறுபடியும் அந்த பாகை ஊற்றிட்டு பாகம் நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன்ல, நான் 1/3 கப் இருக்குல்ல, அந்த கப் மெஷர்மெண்ட் படி பார்த்தோன்னா அதில் 2 கப் அளவுக்கு போடுவேன். 1.5 கப் அளவும் போடலாம், 2 கப் அளவும் போடுவோம். அந்த அளவுக்கு
போட்டு நல்லா கைவிடாமல் கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம செக்கில் ஆட்டின இது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியும் கூட. அதனால செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்து நல்லா ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருப்பு உளுந்த களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இடுப்பு வலி உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தை பெற்றவங்க, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்குலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்